Next one, Unit 3, Patterns. First one, Growing Pattern. Growing pattern என்ன எப்படி இருக்கும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது தான் என்னன்னு சொல்லுவோம் growing patterns. பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் 2 4 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி இருக்குது, ஒன் நம்பருக்கும் அனதர் ஒன் நம்பருக்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்து கேப் வருது, 2 2 வந்து ஆட் பண்ணிக்காங்களா. பாருங்கள், 2 4 இருக்காங்க. அப்போ 2 ஆஃப்டர் 3 4, அப்போ 2 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 ஆஃப்டர் 2 ஆட் பண்ணுங்க 7 8. நெக்ஸ்ட் 8 கூட 2 ஆட் பண்ணுங்க 9 10. 10 கூட 2 ஆட் பண்ணுங்க 11 12. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 10 20 30 அப்படின்னு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு என்ன நம்ம ரைட் பண்ணோம், 10 10 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 30 ஆஃப்டர் 40 50 60. தேர்ட் சம் பாருங்க, 121 122 123. அப்படியே கண்டினியூஸாக நம்பர்ஸு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு எழுதணும், 123 ஆஃப்டர் 124. நெக்ஸ்ட் 125 126. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன், ரிப்பீட்டட் பேட்டர்ன். ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4 8 12 கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனையாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ 4 4 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், 4 அடுத்தது 8ங்கும்போது ஹவு மெனி நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸு, யூ ஆர் கவுண்ட் 4 ஆஃப்டர் 5 6 7 8, 4 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 8க்கும் 12க்கும் 8 ஆஃப்டர் 9 10 11 12, அப்போ 4 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ 4 ஆஃப் கொடுத்துருக்காங்க. எகைன் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 4 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணும், அப்போ இது ரிப்பீட்டட் பேட்டர்ன். அதனால் எகைன் என்ன பண்ணும், 4க்கு அடுத்தது 8 12 அப்படின்றத நம்ம ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 5 10 15 எகைன் 5. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 10 15. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சம் பாருங்கள், 143 145 147, 2 2 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. மறுபடியும் என்ன ஆனால் வந்திருக்கு, 143 கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணும், 145 147. நெக்ஸ்ட்டு யூனிட் 4, மெஷர்மெண்ட். அதில் ஒன் வேர்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த். லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா லெசன் டீச் பண்ணும்போது, அப்போ ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், மீட்டர். மீட்டருக்கான ஸ்பெல் என்ன, METRE, மீட்டர். ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்கான லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னது, மீட்டர். மீட்டருக்கு என்ன ஸ்பெல்லு, METRE, மீட்டர். செகண்ட் ஒன் பாருங்கள், வி மெஷர் கிரேட்டர் லென்த் இன் டேஸ். இதில் மெஷர் பண்ணுறதுல கிரேட்டர் லென்த் எது பெரிய லென்த்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிரேட்டர் லென்த் என்னது, அதுவும் என்னது, மீட்டர். மீட்டர் அகைன் சே த ஸ்பெல் METRE, மீட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், வி மெஷர் ஸ்மாலர் லென்த் இன் டேஸ். ஸ்மாலர் லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். CENTI, சென்டிமீட்டர். METRE, மீட்டர். சென்டிமீட்டர். மீட்டருக்கான என்ன ஸ்பெல்லோ அதே தான், முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணி எழுதிக்கணும், சென்டி அப்படின்றத ஆட் பண்ணி எழுதுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், மீட்டர் கேன் பி ரிட்டன் அஸ். மீட்டரோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் லெட்டரை மட்டும்தான் நம்ம எழுதணும். அது எப்படி எழுதணும், ஸ்மால் லெட்டரில் தான் ரைட் பண்ணணும். அப்போ ஸ்மால் லெட்டரில் நம்ம ரைட் பண்ணணும். ஸ்மால் லெட்டரில் நம்ம என்னன்னு எழுதணும், M. அந்த ஃபஸ்ட் லெட்டரை Mன்றதை நம்ம ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், சென்டிமீட்டர் கேன் பி ரிட்டன். சென்டிமீட்டரோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டரோட ஷார்ட் ஃபார்ம் என்னது, CM. அதாவது சென்டிங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் சியும் மீட்டரோட ஃபஸ்ட் லெட்டரும்
ஜாயின் பண்ணி நம்ம சிஎம்னு ரைட் பண்ணணும். அதுவுமே எப்படி தான் எழுதணும், ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறோன்னா ஸ்மால் லெட்டரில் தான் ரைட் பண்ணணும் சென்டிமீட்டர்ன்றது. நெக்ஸ்ட்டு 6th ஒன் 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 1 மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்ரு, 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்ரு, 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டருங்கிறது டேஷ் மில்லிமீட்டர். 1 மீட்டர்ன்றது எத்தனை மில்லிமீட்ரு, 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்டில் பாருங்கள் கன்வர்ஷன் சம். கன்வர்ஷன் சம் எதை வந்து இது பண்ணுறோம், மீட்டர் டு சென்டிமீட்டர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். மீட்டராக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு சம் என்னது, 12 மீட்டர்னு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். நம்ம ஃபார்முலாவில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ 12 மீட்டர் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 100. அப்போ ஈக்குவல் டு 1200 சென்டிமீட்டர். 1200 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், அடிஷன் சம். என்ன கொடுத்துருக்காங்க, 23 சென்டிமீட்டர் ப்ளஸ் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணோம், ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம 1 by 1 ரைட் பண்ணணும். 23 சென்டிமீட்டர் டவுனில் 15 சென்டிமீட்டர்ன்றதை ரைட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எதை மட்டும் எழுதணும், யூனிட் என்ன அப்படின்றத மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். அப்போ அந்த சென்டிமீட்டர் யூனிட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், 3 + 5. இப்போ 3யை மைண்டில் வச்சுக்கோங்க, 5 ஃபிங்கர் லீவ் பண்ணிக்கோங்க. 3 in the mind, 5 in the finger. 3 after 4, 5, 6, 7, 8. அப்போ டவுனில் என்னன்னு ரைட் பண்ணும், 8. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2 + 1. இப்போ 2 in the mind, 1 in the finger, 2 after 3. அப்போ ஆன்சர் என்னன்னு ரைட் பண்ணும், 3. இப்போ ஆன்சர் இஸ் 38 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, சப்ராக்ஷன். 57 மீட்டர் மைனஸ் 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 57 மைனஸ் 30 1 by 1 டவுனில் நம்பர்ஸை நேராக ரைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க, மீட்டர். நெக்ஸ்ட்டு 7 மைனஸ் 0. இப்போ யூ லீவ் தென் 7 ஃபிங்கர். 0 ஃபிங்கர் க்ளோஸ்னா எந்த ஃபிங்கருமே நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட் ஒன் 5 minus 3. But you 5 finger leave, 3 finger close. Remaining how many finger? 2. Answer is 27 meter. Next unit பாருங்க, 5ம் 6ம் என்னென்ன இருக்கு, டைம், இன்ஃபர்மேஷன், ப்ராசஸிங். அதில் ஒன் வேர்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். வீக்கோட ஃபர்ஸ்ட் டே என்ன கண்ணு, சண்டே. சண்டேக்கு வாட் ஸ்பெல்லு, SUNDAY, சண்டே. சண்டே சே ஸ்பெல்லு SUNDAY, சண்டே. வீக்கோட ஃபர்ஸ்ட் டே என்ன டேனா, என்ன டேன்னு ரைட் பண்ணும், சண்டே. ஃப்ரைடே இஸ் த டேஷ் டே ஆஃப் த வீக். செகண்ட் ஒன் பாருங்க, ஃப்ரைடே இஸ் த டேஷ் டே ஆஃப் த வீக். அப்போ ஃப்ரைடே என்ன டே வருது, 6th டே. 6ன்றதுக்கு ஸ்பெல் எழுதி அது கூட என்ன ஆட் பண்ணிக்கணும், THன்றதை ஆட் பண்ணும். SIXTH, 6th. SIXTH, 6th. தேர்ட் ஒன் பாருங்க, டேஸ் இஸ் த 4th டே ஆஃப் த வீக். ஃபோர்த் டே என்ன டே, வெட்னஸ்டே. WEDNESDAY, வெனஸ்டே. Say again one spell, WEDNESDAY, Wednesday. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, டேஸ் இஸ் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். இயரோட லாஸ்ட் மந்த் என்ன மந்த்து, நம்ம ஜனவரி பிப்ரவரி சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதில் என்ன லாஸ்ட்டாக வருது நமக்கு, டிசம்பர். டிசம்பருக்கு என்ன ஸ்பெல் கண்ணு, DECEMBER, டிசம்பர். DECEMBER, டிசம்பர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which month have less than 30 days. 30 டேஸை விட கம்மியாக இருக்கிறது என்ன மந்த்து,
இயரோட 1 மந்த் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா, 30 டேஸ் வராது. அதாவது 28 இல்லை அப்படின்னா 29 டேஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அது என்ன மந்த்து? பிப்ரவரி. FEBRUARY பிப்ரவரி. Say again spell it. FEBRUARY பிப்ரவரி. Next 6th one பாருங்க. How many months have 31 days? 31 days எத்தனை மந்த்ஸ்க்கு வரும்? 7 months. 7 ரைட் பண்ணி months. MONTHS months. MONTHS months. 7 months. Next பாருங்க 7th one. How many months have 30 days? அப்போ 30 days எத்தனை மந்த்ஸ்க்கு வருது? 4 months. 4ன்ற நம்பர் ரைட் பண்ணி MONTHS months. 4 months. Next 8th question பாருங்க. February month has either dash or dash days. February monthல எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 28 or 29 days. Next one 9th one பாருங்க. A collection of information processing is called dash. அதாவது நம்ம டேட்டாவை ஒன்று கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? டேட்டா. DATA data. Collection of information processing is called data. DATA data. Next second Roman பாருங்க. match. என்ன கொடுத்துருக்காங்க? 1 week, 1 month, 1 year, first monthன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரி. இப்போ 1 week என்ன இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜனவரி. 7 days, 30 or 31 days, 12 months கொடுத்துருக்காங்களா? இப்போ இது என்ன பண்ணும்? மேட்ச் பண்ணும். 1 வீக்குன்றது என்ன வரும்? 1 வீக் எத்தனை டேஸு? 7 days. இப்போ அதுக்கு மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் 1 மந்த்ன்றது எத்தனை டேஸு? 30 or 31 days. 1 இயர்க்கு எத்தனை மந்த்து? 12 months. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன மந்த்து? ஜனவரி. இப்போ எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்கள். புக் பேஜ் நம்பர் 61ல் மேட்ச் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.